ஹாய் ஆல், இன்றைக்கி வந்து பவு டைப்பில் பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோ. ஆல்ரெடி பேசிக் ஸ்லீவ் டிராஃப்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த டிராஃப்டிங் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். மேலே ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 இன்ச் வந்து பஃப் ஸ்லீவ் வேணுன்றதுனால மேலே மார்க் பண்ணி மிட் பாயிண்ட் எடுத்து கர்வ்ஸ்லாம் ட்ரா பண்ணுறேன். எப்படி ட்ரா பண்ணுறேன்றது பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. இந்த கர்வ்ஸ்லாம் ட்ரா பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்றதை பார்க்கலாம். ஸ்லீவை ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் கர்வை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பஃப் ஸ்லீவுக்கு 2 இன்ச் கொடுத்துருக்கோம்ல, சென்டர்லேயும் மேலேயும் சைட்லேயும் அந்த அந்த இடத்துல வந்து குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு கீழே மடித்து ஃபோல்ட் பண்ணி அடிப்போம்ல, அதுக்கு வந்து 1 இன்ச்சுக்கு தனியாக ஸ்ட்ரெயிட் ஃபேப்ரிக் எடுத்து ஸ்டிச் பண்ணி ஃபோல்ட் பண்ணி மடித்து அடிச்சிடுறேன். பவு டைப்புக்கு வந்து 12 இன்ச்சுக்கு எடுத்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ரைட் சைடு டு ராங் சைடு டு ரைட் சைடு வந்து திருப்பி எடுக்கிறேன். திருப்பி எடுத்ததுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு ராங் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு திருப்பியிருக்கேன். திருப்பிட்டு சென்டரில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பவு டைப்பில் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதை வந்து உள்ளே அப்படி ரொட்டேட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம பவு வந்து பண்ணி முடிச்சிட்டோம். பண்ணி முடித்த அந்த சென்டர் பார்ட்டை வந்து அந்த ஸ்லீவோட சென்டரில் வச்சு த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் வந்து சைடில் அந்த ப்ளீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சைடில் அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸ் இருக்கும், அந்த எக்ஸ்ட்ராஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. நம்மளோட பஃப் ஸ்லீவ் இப்படி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் நார்மலாக எப்பயும் போல் அட்டாச் பண்ணுங்கள். தேங்க்யூ.